வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் ரோடு ஷோ நடத்துகிறார். இதற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தவிக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை டிஜிபியிடம் மனு அளித்தனர். காலாப்பட்டு முதல் கன்னியகோவில் வரை நடைபெறும் ரோடு ஷோவில் தவிக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாக மனுவில் தெரிவித்திருந்தனர். ரோடு ஷோவிற்கு 3 நாட்களில் உள்ள நிலையில் புதுச்சேரி போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. எப்படியாவது அனுமதி பெற்றே தீர்வது என தவிக நிர்வாகிகள் தீர்மானித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தவிக பொதுச் செயலாளர்கள் ஆனந்த் மற்றும் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் விஜய் பேசும் சாலைகளில் ஆய்வு செய்தனர். சீனியர் எஸ்பி கலைவாணனை சந்திக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தனர். எஸ்பி இல்லாததால் முதல்வர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து விஜய் பேசும் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு கோரிக்கை வைத்தனர். பதில் சொல்லுண்ணே, அனுமதி கொடுக்கலையாப்ப? புதுச்சேரிக்கு அனுமதி தரலையா? புதுச்சேரி ரோட் ஷோக்கு அனுமதி தரலையா? நீங்க தானே சொல்லணும். ஜான்குமார் ஆதரவா பார்த்தீங்களா? ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும். இல்லை நானே வந்து எஸ்எஸ்சி பேச வந்தேன். அமைச்சர் பேட்டி பார்க்குறீங்க, நீங்கள் அனுப்புகிறேன். தங்களுடைய சொந்த மாநிலத்தை அனுமதி கிடைக்காம இருக்கா? ஆனால் இன்னைக்கு வரீங்களா? இல்லை காவல்துறை அது மாவட்ட ஆட்சியர் இல்லை, மாவட்ட ஆட்சியரும் முதலமைச்சரும் வந்து இல்லைன்றாங்க. இல்லை மாவட்ட ஆட்சியரும் இல்லைன்றாங்க. கொடைக்கானல் 4வது தெருவில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்படுகிறது. நள்ளிரவு இளம்பெண் ஒருவர் நடுங்கும் குளிரில் கையில் இரும்பு கம்பியுடன் வந்தார். தன்னை நாய் கடித்துவிட்டதாகவும் சிகிச்சை பெற வந்ததாகவும் கூச்சலிட்டார். இரும்பு கம்பியை வைத்து முன்கதவு மற்றும் ஜன்னலை தட்டினார். ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் கதவை திறப்பதற்குள் கையில் வைத்திருந்த இரும்பு கம்பியால் ஆம்புலன்ஸ் மற்றும் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினார். தொடர்ந்து ரோட்டில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடிகளையும் அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்டார். இளம் பெண் கத்தி கூச்சலிட்டதை கண்ட பொதுமக்கள் வந்தபோது அவர்களையும் தாக்க முயன்றார். பொதுமக்கள் வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டனர். கொடைக்கானல் போலீசாரின் விசாரணையில் இளம் பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதும் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதும் தெரியவந்தது. அந்த பெண்ணை போலீசார் மீட்டு கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். நள்ளிரவில் இளம்பெண் செய்த செயலால் அந்த பகுதியே பரபரப்பானது. புதுக்கோட்டை மாலையிடை அருகே தனியார் மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இடையிலேயே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே நீதியரசர் அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை மேல் ஏறி அந்த இடத்தை கள ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரில் அவர் பார்த்து வந்ததெல்லாம் நம் அனைவருக்குமே தெரியும். இந்த தீர்ப்பில் வழக்கமாக காட்டிய தீபம் எங்கே ஏற்கப்படுமோ அந்த இடத்திற்கு மாறாக இந்த ஆண்டிலிருந்து புதிதாக இப்போது தீர்ப்பளித்திருக்கிற ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற முறையில் நீதிபதி அவர்கள் அறிவித்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏனால் காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்து அறிவித்திருப்பது என்பது ஏற்கனவே அங்கே மலை மேல் சிக்கந்தர் தர்கா என்கிற இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் என்பது இருக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்பதும் அங்கே இருக்கிறது. இரு மதத்தை சார்ந்த மக்களும் மிகுந்த நல்லிணக்கத்தோடு இவ்வளவு காலமும் அவரவர்களுடைய வழிபாட்டு முறையின் அடிப்படையில் அவரவர்களுக்கு உரிய உரிமையான இடத்தில் வழிபாட்டை நடத்தி வந்திருக்கிறார். இப்போது நேற்றைய தினம் நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த இடம் என்பது சிக்கந்தர் தர்காவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவது, விளக்கு ஏற்றுகிற தூணில் தீபத்தை ஏற்றலாம் என்கிற முறையில் ஒரு புதிய இடத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு காலமும் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் மலை மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே தான் இவ்வளவு காலமும் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. இப்போது புதிதாக ஒரு இடத்திலே ஏற்ற வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. இதன் மூலமாக
ஒரு பதற்றத்தை மதுரை மாவட்டத்திலே அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். வழக்கமாகவே பிஜேபி, RSS வகுப்புவாத சக்திகள் என்பது இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இந்த மாதிரி வழக்குகளை போடுவது அல்லது போராட்டத்தை நடத்தி நாங்கள் இங்கே தான் வழிபாடு நடத்துவோம் என்று தகராறு செய்வது, அது பாபர் மசூதி இடிப்பு துவங்கி தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கைகளிலே நாடு முழுவதும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் இத்தகைய ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள். கார்த்திகை தீபம் என்பது கலவர தீயாக மாறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மாறாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து சட்டப்படியாக இதை தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கொண்டுகொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி மத வழிபாட்டு தலங்களை இது போன்ற கலவரத்திற்கான இடமாக மாற்றுவதை எல்லோருமே எதிர்க்க வேண்டும். கலவர சக்திகளுக்கு எதிராக மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அனைத்து அமைப்புகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்குரிய முறையில் முன்வர வேண்டும். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்முயற்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியரை மதுரையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் நேரடியாக சந்தித்து இந்த வேண்டுகோளை, இந்த தீர்ப்பை அமல்படுத்தக்கூடாது, இதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஏற்கனவே வழக்கமாக நடைபெற்ற இடத்தில் தீபம் ஏற்றுவதை அறநிலையத்துறை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேரடியாக சந்தித்து அனைத்து கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.